ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தென்காசியில் இருக்கிற திருமலை கோவில் அடிவாரத்தில் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம தென்காசியிலிருந்து திருமலை கோவில் வரைக்கும் வந்த பஸ் வீடியோ போட்டிருக்கேன். அங்கே நிற்குது பாருங்க, எஸ்ஆர்டி பஸ். நாம் வந்த பஸ்ஸு பின்னாடி நிற்குது. வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட், அதுக்கப்புறம் கிளம்பிடும். இங்கிருந்து மலை மேலே போகிறதுக்கு ஷட்டில் பஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மலை மேலே போயிட்டு நம்ம கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு வர போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திருமலை கோவில் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோவில் சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம தென்காசியிலிருந்து திருமலை கோவில் வரைக்கும் வந்த பஸ்ஸு நம்மளை இறக்கி விட்டு கிளம்பிடுச்சுங்க. ஸோ இதுதான் திருமலை கோவில் அடிவாரம். பழக்கடைங்க, பூஜை சாமானுங்க, ஜூஸ் ஷாப்ஸு, டீ காஃபி ஷாப்ஸ், டிஃபன் ஷாப்ஸு, பூஜை சாமானம் எல்லாம் இருக்குது. இது திருமலை கோவில் மேலே போகிற பஸ்ஸுங்க. கரெக்டாக நம்ம இறங்குறதுக்கும் பஸ் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. வாங்க போய் பஸ் ஏறுவோம். ஏன்னா மலை மேலே போகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குன்னு. பஸ்ஸில் போயிட்டா ஜம்முன்னு போயிடலாம். இதில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பண்பொழியில் இருக்குங்க, தென்காசி மாவட்டம் பண்பொழியில். தமிழ்நாடு ஹிந்து சமய அறநிலையத்துறை தான் மேனேஜ் பண்ணுறாங்க இதை. கீழே ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. ஷேர் ஆட்டோஸு, இளநீ கடைங்க நல்லா இருக்குங்க. கோவில் அட்மாஸ்பியர். மே மாதம் இருந்தாலுமே தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. சாரல் மழை தூவிட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா. இங்கே டிக்கெட் வாங்கணும் போல் இருக்குங்க. டிக்கெட் வாங்கணுமா இல்லை லைனில் நிற்கணுமான்னு தெரியல. பஸ்ஸுக்கு இங்கே தான் கியூ. ஆமாம், இங்கே டிக்கெட் கொடுக்குறாங்க. 10 ரூபாங்க சிற்றுந்து கட்டணம். 10 ரூபான்னு போட்டிருக்காங்க. குட்டி பஸ் கியூட்டாக இருக்குல்ல. அழகா மேலே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க போல. பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகளோட வியூ எல்லாம் இருக்கும் வேற லெவல்ல. வாங்க போ. மக்களே, கோவில் மேல வந்தாச்சுங்க. ஸோ இந்த பஸ் திரு சு அருணாச்சலம் செட்டியார், திருமதி ஆ பரமேஸ்வரி, அவங்க கிருஷ்ணாபுரம் கடையாநல்லூர், அவங்க தான் பஸ்ஸையே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. உபயம் சூப்பர்ல. தமிழ்நாடு
அறநிலையத்துறைக்கு வேற லெவல் பண்றாங்க போங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம திருமலை முருகன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நிக்கிறாரு பாருங்க, நம்ம தமிழ் கடவுள் முருகன். அநியாயத்துக்கு இருக்குங்க வியூ, வேற லெவல்ல இருக்குங்க. பாருங்களா, தென்காசி மாவட்டத்தோட பாதியை இங்க இருந்து நம்ம பாத்திரலாம் போல. என்ன மாதிரி இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லையா. அப்படியே சாரல் மழை பெஞ்சுக்கிட்டு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்படி ஒரு டிக்கெட் கொடுத்துட்றாங்க. அருள்மிகு திருமலை குமாரசுவாமி டெம்பிள் பண்பொழி 10 ரூபா பஸ்ஸுக்கு. டூ அண்ட் ஃப்ரோ ரெண்டுமே போய்க்கலாம். நீங்க இங்க பாருங்க, மேல நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தா மேல பார்க்கிங் இருக்கு. போத் 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் இருக்கு. பெரிய குட்டி பஸ் வந்தாலும் பார்க் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட் கேப்ஸ், வேன்ஸ் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிட்டு இதுதான் திருமலை குமாரசுவாமி கோவில் உள்ள போற வழி. மக்களே, உண்மையிலேயே சரியான பிளேஸுங்க. குன்று இருக்கும் இடத்துல எல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம தென்காசி பக்கத்துல இங்க பாருங்களா, திருமலை குமாரசுவாமி கோவில் இருக்கிற இடம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல அப்படியே சாரல் மலை பேஞ்சிட்டு சும்மா சொர்க்கப்புரி மாதிரி இருக்கு. வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம பஸ் விட்டுட்டு அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிடுச்சு. மக்களே, ஸ்டெப்ஸ்ல வந்தா இந்த வழியில தாங்க வரணும். நம்ம கீழே இறங்கின பஸ் ஸ்டாப் அங்க இருக்கு பாருங்க. அங்கிருந்து ஸ்டீப் ஸ்டெப்ஸ் வழியா வரணும். நீங்க இல்ல 10 ரூபா கொடுத்து பஸ்ல வந்துக்கலாம். அங்க பாருங்க, இன்னொரு பஸ் வந்து கீழே இருக்கு பாருங்க. நம்மளை இறக்கி விட்டு ஒரு பஸ் கீழே போயிடுச்சு, இன்னொரு பஸ் கீழே இருந்து மேல வந்துடும். ஸோ இது வந்து சந்நிதிக்கு போற வழி. மக்களே, இங்க பாருங்க மக்களே, வியூவ கரெக்டா தென்மேற்கு பருவமழை. நம்ம மே 19ஆம் தேதி தாங்க வந்திருக்கோம். 19ஆம் மே மிட்லயே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க குற்றால சாரல் மலை. அநியாயத்துக்கு இருக்குங்க பண்பொழி. ஐயோ, இங்க பாருங்க, ஒரு சொர்க்கப்புரியே இருக்குங்க. தென்காசி மாவட்டம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம மலை மேல இருந்து பாக்குற வியூ சான்ஸே இல்ல. குறிஞ்சி நிலத்து மன்னன் இல்லையா முருகப்பெருமான். இந்த மாதிரி அழகழகான இயற்கை எழில் கொஞ்சம் மலைப்பகுதிகளில் தான் வீற்று இருப்பானா. அந்த மாதிரிதான் வந்து நம்ம திருமலை குமாரசுவாமியும் வீற்று இருக்காரு பண்பொழி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல. வாவ் வாவ் வாவ். கண்டிப்பா தென்காசி வந்தா இங்க வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. மக்களே, நம்ம கோவில் உள்பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க. வந்துனே வந்து கை கால் கழுவுங்க இடம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்குற இடங்க, அர்ச்சனை தட்டு வாங்குற இடங்கள்லாம் இருக்கு. இது வந்து பிள்ளையார் கோவில்னு நினைக்கிறேன். விநாயகப் பெருமான், விநாயகப் பெருமான் தான் இருப்பார், உச்சி பிள்ளையார். கியூட்டா இருக்காருல்ல, குட்டி கோவில் பிள்ளையாருக்கு. இது வந்து மெயின் கோவில் போற வழி பாருங்களா. அழகா ஒரு அரச மரம் தானே இது. அரச மரத்துக்கு கீழே பக்தர்கள் எல்லாம் நின்று பிரசாதம் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. பிள்ளையருக்கு தேங்காய் உடைக்கிற இடம். அப்படியே மேகம் தவழ்ந்துட்டு சாரல் மழை பெஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அப்படியே சொர்க்கப்புரி மாதிரி இருக்குங்க. மேல வரைக்குமே நிறுத்துறாங்க. இதெல்லாம் வெஹிக்கிள்க்கு பூஜை போடுற இடங்கள் போற தமிழ்நாடு அறநிலையத்துறையோட வண்டிகள் போலங்க. இங்க பாருங்க மக்களே, எப்படி மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். அடடடா, மக்கள் பாருங்களா, போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கோவில் பேக்டிராப்ல இருந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு இங்க ஒரு சிட் அவுட் போட்டு வச்சிருக்காங்க. இயற்கையை மிஞ்சின கடவுள் வேற எதுவும் இல்லைங்க. வாவ், சூப்பர். ஸோ மெயின் கோவில் பிரகாரம் அங்க இருக்கு பாருங்க. உள்ள கேமரா கொண்டு போக முடியாது, அதனால நான் வெளியே இருக்கிற எல்லா இடங்களையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அங்கே சந்நிதி செல்லும் வழி எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க. அன்னதான மண்டபம் இருக்கு இங்கே உள்ள. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோவில் குளம் இருக்கு. அதுக்கப்புறம் காது குத்துறது, அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிற இடங்கள்லாம் இருக்குல்ல, அது இங்கேயும் இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் 3 லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு கேரளா பார்டர் தானே. கொல்லம் ஹைவேலாம் இங்க இருந்து தான் போகும், தென்காசியில இருந்து தான். அதனால நிறைய மலையாள மக்களும் வருவாங்க. அச்சன் கோவில் பக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய சபரிமலை போற இடங்கள் எல்லாம் இங்க இருந்து பக்கம். அதனால நிறைய மலையாள மக்களும் வருவாங்க. மலையாள மக்களும் முருகனை வழிபடுவாங்கல்ல. ஹாய்,
ஏன் ப்ரோ போறீங்க? சொல்லுங்க. எந்த ஊர் ப்ரோ? தென்காசியா? தென்காசியில் எங்க? பாவூர் சத்திரம். சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். பசங்க பாருங்க, பாவூர் சத்திரத்துல இருந்து வந்திருக்காங்க. இது கோவில் தெப்பக்குளங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா, திருமலை குமரனை வணங்கி பதிகம் பாடி இருக்காங்க. யாரு பாடினதுன்னு தெரியல, அதுக்குள்ள இவங்க மறைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா பாருங்களா, ஓம் சிம்பிள் போட்டு மயில் வாகனம் எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்குல்ல. சந்நிதி செல்லும் வழி, ஃப்ரீ பாத்ரூம் எல்லாம் கூட இருக்கு. இது என்ன மரம் தெரியல, ஸ்தல விருட்சம்னு நினைக்கிறேன். புளிய மரம் மாதிரி இருக்கு, தெரியலீங்க, சாரி, என்ன மரம் தெரியல. நான் பாட்டுக்கு புளிய மரங்கள கீழே உள்ளுக்குள்ள அழகா கட்டி இருக்காங்க பாருங்க. இந்த வேண்டுதலுக்கு கட்டுவாங்கல்ல, குழந்தை வரம்லாம் வேண்டி, குழந்தை வரம், கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறு தொட்டில எல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. ஓ, நாகர் சந்நிதி இருக்கிற இடங்க, ராகு கேது இருக்கிற இடம். இதான் அன்னதான கூடம். மக்களே, தெப்பக்குளத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பெரிய மீன் இருக்கு பாருங்க. குட்டீஸ் எல்லாம் சரியா எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. ஓ, அழகா வந்து சாப்பிட்டு போகுது. மக்களே, இது வந்து தங்கத்தேர் உலாவும் இடமாங்க, அதனால கிளீனா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உலா கட்டணம் 1500 ரூபாய் கட்டினா நாமளும் தங்கத்தேர் இழுக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டருக்கான இடம் வச்சிருக்காங்க, பக்தர்களுக்கான ஓய்வு கூடம் வச்சிருக்காங்க. அருமை அருமை. இந்த பக்கம் மண்டபம் எல்லாம் இருக்கு பாருங்க, பக்தர்கள் ஓய்வு எடுக்க. மழை சாரல் பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி மண்டபம் இருந்தா தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உதவும். திருமலை காளியம்மன் கோவில்னு ஒண்ணு, அம்மன் கோவில் இருக்கு. அழகா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பேக் ட்ராப்ல அநியாயத்துக்கு இருக்குங்க. இங்க இருந்து பார்த்தா தென்காசியில இருந்து திருநெல்வேலி போற வழியில இருக்கிற விண்டு மில்ஸ் எல்லாம் கீழே தெரியுதுங்க. தென்காசி டவுனு, செங்கோட்டை டவுனு, இது எல்லாமே வந்து இங்க இருந்து நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, வியூ சும்மா அல்லுதுங்க. எப்படி இருக்கு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரம். மேகங்கள் தவழ்ந்துட்டு வேற லெவல் மக்களே. மக்களே, கரெக்டா மே எண்டு, நீங்க ஒரு 20-25ஆம் தேதி மேல நம்ம சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே சொர்க்கப்புரி மாதிரி இருக்குங்க. நம்ம கீழே பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து வயல்வெளிகள், தென்னந்தோப்புகள். அப்படியே நம்ம இங்க இருந்து பார்த்தா அந்த மேக்கரை டேம் இருக்குங்க, மேக்கரை டேம் எல்லாம் கூட தெரியுதுங்க. சான்ஸே இல்ல. ஐயோ அப்பா, இவ்வளவு அழக வந்து நம்ம 2 கண்ணால பாக்குறதுக்கு பத்தாது, 2 கண்ணு, இன்னும் 2 கண்ணு வேணும் போல, அப்படி இருக்கு. சான்ஸே இல்ல. ஐயோ, தென்மேற்கு பருவமழை உண்மையிலேயேப்பா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் கொடுக்கிற ஒரு கிஃப்ட்னே சொல்லலாங்க. ஆஹா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லான டேல வந்திருக்கோம். இருங்க காமிக்கிற வியூ. அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து, கேரளா சைடு இருந்து அப்படியே மேகங்கள் வந்து சாரல் மலை தூருது தூருது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, செம்மையா இருக்கு. கண்டினியூஸா பெஞ்சிட்டே இருக்குங்க, டே ஃபுல்லா நிறுத்தாம பெய்யும். அது மேற்கு தொடர்ச்சி மலையில அடிவாரத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் அந்த அந்த லக்கு. தென்காசி மாவட்டத்திலயும் இருக்கு அந்த அதிர்ஷ்டம். இருங்க காமிக்கிற வியூ. மக்களே, இங்க பாத்தீங்களா, மலைகளே தெரியலீங்க, ஃபுல்லா வந்து மேகம் மூடிருச்சு. அப்படியே சாரல் மலை தூருது. கீழே பாருங்களா, அங்க இருக்கு பாருங்க டேமு. தெரியுதா உங்களுக்கு? டேம் தெரியுதா என்னன்னு தெரியல, அதுதான் மேக்கரை டேம். கீழே பாருங்களா, அப்படியே பச்சை பட்டாடை விரிச்ச மாதிரி இல்ல. இதுதான் தென்காசி மாவட்டம் பார்டர் ஏரியால இருக்கிற, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற அழகுங்க. இது மெயின் ராஜகோபுரம். மக்கள் எல்லாம் போட்டோ செஷன்ஸ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, இது தங்கத்தேர் இழுக்கிற பாதை. இது வந்து ஃப்ரண்ட்டுங்க, கோவிலோட ஃப்ரண்ட். கார்த்திகை பெண்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 நின்றுட்டு இருக்காங்க. கார்த்திகை பெண்கள் தானே எடுத்து வளர்ப்பாங்க அப்படிங்கிறது தானே ஐதீகம் முருகனுக்கு. அழகா முருகனோட வேல் வச்சு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா முருகன் கோவில்.
மக்கள் இது கரெக்டா நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோங்க. முருகனோட சிம்பிள் பாருங்க, சரவணபவ சிம்பிள். அழகா முருகன் நின்றுட்டு இருக்கான் மயில் வாகனத்தோட. வேல் மேல இருக்கு பாருங்க, சும்மா பியூட்டிஃபுல்லா. ஸோ இங்க வந்து கும்பாபிஷேகம் எப்ப நடந்துச்சுன்னு போட்டிருக்காங்க. கடைசியா 2019 நடந்திருக்கு. புதிய 5 நிலை ராஜகோபுரம் அனைத்து சன்னதிகள் திருப்பணி பண்ணி நடத்தியிருக்காங்க. அழகா முருகனோட இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க, வால் ஆர்ட். மக்களே, இது கோவில் ஃப்ரண்ட்ல நாம பாக்குற வியூங்க. அப்படியே நம்ம குமாரசுவாமி வந்து திருமலை குமாரசுவாமி வந்து மலை மேல இருந்து தென்காசி மாவட்டத்தை ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காராம். பார்த்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காராம். சூப்பர்ல, பாக்குற ஸ்ட்ரெச் வரைக்கும் ஃபுல்லா அப்படியே பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி தாங்க இருக்கு தென்காசி மாவட்டம். கேப்பே இல்லாம கேரளா மாதிரி. மக்களை இங்க தங்கத்தேர் இழுக்கிறத பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. அருள்மிகு திருமலை குமாரசுவாமி உற்சவரை தங்கத்தேரில் வைத்து உலாவர செய்ய விரும்பும் பக்தர்கள் ரூபாய் 1500 செலுத்தி தங்கத்தேர் உலா நடத்தி சுவாமியின் அருள் பெறலாமா. 20,000 கட்டணத்தை திருக்கோவிலில் நிரந்தர முதலீடு செய்து ஆண்டுக்கு ஒரு நாள் தாங்கள் விரும்பும் நாளில் தங்கத்தேர் உலா நடத்தலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். நம்ம முருகன் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கிறது ரொம்ப விசேஷமானது இல்ல, நல்லா பண்ணிருக்காங்க. பக்தருக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. மேல வர்றதாகட்டும், பூஜை ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குங்க. மக்களே, இப்ப நம்ம பாக்குற புகைப்படம் தான் வந்து இந்த கோவிலை கட்டுன சிவகாமி அம்மையாரோட புகைப்படம்ங்க. சோ இங்க இருக்கிற கதைப்படி பாத்தீங்கன்னா, நம்ம சிவகாமி அம்மையாருக்கு முருகன் வந்து கனவுல தோன்றி இந்த திருமலை மேல தனக்கு ஒரு கோவில் கட்ட சொன்னதா வந்து தான் ஐதீகம். அதனால அந்த கனவுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவங்க சொத்துக்களை எல்லாமே வித்து இந்த சிவகாமி அம்மையார் வந்து நம்ம திருமலை கோவில் கட்டியிருக்காங்க. இன்னொரு கதை என்னன்னா, நம்ம அகஸ்திய முனிவர் இருக்காரு இல்லையா, பொதிகை மலையில தானே வந்து அவர் இருந்தாரு தென் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம். சோ அப்போ வந்தப்போ இந்த மலை மேல இருந்துதான் வந்து முருகனோட தெய்வீக காட்சி கிடைச்சதா சொல்லப்படுது. அது போக பாத்தீங்கன்னா இந்த மலை மேல வந்து அஷ்ட பாது குளம் இருக்கு. நம்ம வெளியே பார்த்தோம்ல அந்த கோவில் குளம், அதுக்கு பேரு வந்து அஷ்ட பத்ம குளம். ஓகேவா, இங்க இருந்துதான் வந்து சப்த கன்னிகள் வந்து குவளை மலர்களை எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்றதா ஐதீகம். சோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான கதைகள் எல்லாம் இருக்குங்க இந்த கோவிலுக்கு. அது போக பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திருமலை முருகன் வந்து 4 கையோடு இருக்கிற மாதிரி திருமலை குமரனா காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவில் கட்டுமானம் பாத்தீங்கன்னா நம்ம திராவிடியன் ஸ்டைலும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற கேரளாவோட டிசைன்ஸும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். ஸோ போத் வந்து தமிழ்நாடு திராவிடியன் அண்ட் கேரளா திராவிடியன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு கட்டுமானம்னே சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்குங்க. 5 டயர்ட்னு சொல்லுவாங்கல்ல, 5 டயர்ட் ராஜகோபுரம். ராஜகோபுரமோட அழகை நாம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து கொடிக்கம்பம் நிறைய மெட்டல்ஸ்னால செய்வாங்கல்ல, இந்த ஐம்பொன்களால செய்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல தாமிரமா என்னன்னு தெரியல, பட் ஆனா பாக்குறதுக்கே வந்து ரொம்ப தெய்வீகமா இருக்குங்க. மக்களே, கோவில் உள்ள போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோ கூட்டம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம், இல்லை ஃப்ரீ தரிசனே பண்ணிக்கலாம். ஃப்ரீ தரிசனம் பண்ணுற லைன்லேயே வந்து ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. மேபி கார்த்திகை அந்த மாதிரியான சமயங்களில் நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். ராஜகோபுரம் உள்ளே போகிற வழியிலிருந்து நம்ம பார்க்குற வியூ பாருங்கள். தூரத்தில் கீழே வந்து அந்த விண்டு மில்லெல்லாம் தெரியுதுங்க. அது தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகிற வழின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து விண்டு மில்ஸாக தெரியுது. இப்போதான் மழை பெஞ்சு அதுக்குள்ளே வெயில் அடிக்குது பாருங்க. தென்மேற்கு பருவமழை சீசனோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது. மக்களே, நீங்கள் இன்கேஸ் மொபைல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே லாக்கர் இருக்குங்க. லாக்கரில் மொபைல்ஸை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் வழிபட்டு வரலாம். ஸோ மொபைலுக்கான லாக்கர் ஃபீ வந்து 5 ரூபா. இந்து சமய அறநிலையத்துறை, செங்கோட்டை வட்டம், தென்காசி மாவட்டம். கைபேசி பாதுகாப்பு அறையினே தனியாக வச்சிருக்காங்க உள்ள. இதெல்லாம் கொண்டு போக அனுமதி இல்லை. கேமரா, ட்ரோனு இதெல்லாம் வச்சு இங்க எடுக்கக்கூடாதான்.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு முன்னாடி உட்கார்ந்து வழிபடுறதுக்கு 100 ரூபாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 20 ரூபா உள்ள போட்டிருக்காங்க பாருங்க. ஃப்ரண்ட் சிட்டிங் 100, முன்னமர்வு தரிசனம், தனி வழி தரிசனம் 20 ரூபா. மக்களே இங்க பாத்தீங்களா கோவிலுக்குன்னு தனியா மணி எல்லாம் வச்சிருக்காங்க. இதுவும் யாரோ டொனேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறா. கோவில் டைம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலிருந்து 1:30 மணி வரைக்குங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் 4:30 மணிலிருந்து 8:15 மணி வரைக்கும், நைட் 8:15 மணி வரைக்கும் பளிச்சுன்னு இருக்குங்க. மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வானம் அழகா இங்க பாருங்களா, யானை வாகனம், மயில் வாகனம், அழகான கோபுரங்கள்னு அப்படியே செம பிளிஸ்ஃபுல்லான பிளேஸுங்க நம்ம திருமலை குமாரசுவாமி கோவில். அழகியா முருகன்னாலே அழகுதான், முருகன் கோவிலும் அதை விட அழகுதான். அது குன்றின் மேல் இருக்கிற குமரன்னா அழகோ அழகுதான். மக்களை நான் கரெக்டா தாங்க சொல்லியிருக்கேன். ஆதிஸ்தலம் இது. இங்கதான் ஃபர்ஸ்ட் முருகனை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் இந்த புது கோவிலை கட்டியிருக்காங்க, திருமலை குமாரசுவாமி கோவில. ஆதிஸ்தலம் புளிய மரம் தான் ஸ்தல விருட்சம். நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். பார்த்தேன் எங்கட புளியங்காயே காணும், நாம பாட்டுக்கு புளிய மரங்கிறமே அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் ஃப்ரண்ட்ல போட்டிருக்காங்க ஸ்தல விருட்சம் புளிய மரம்னு. யூஸ்வலா புளிய மரம் ஸ்தல விருட்சமா இருக்காது. நம்ம திருமலை குமாரசுவாமி கோவில்ல தாங்க பாக்குறேன் புளிய மரம் ஸ்தல விருட்சமா இருக்கிறத. அருமை இல்ல? பின்னாடி பேக் ட்ராப்ல பாருங்களா, அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடடா அல்லது. புளிய மரத்துக்கு கீழே விநாயக பெருமான் இருக்காரு. அன்னதான கூடம் எத்தனை மணிக்குன்னு தெரியல, 12:30 மணிக்குன்னு போட்டிருக்காங்க. பட் யாரையும் இன்னும் அனுமதிக்க காணோம். மக்களே நீங்க திருமலை குமாரசுவாமி கோவில் அன்னதான கூடத்துக்கு டொனேஷன் பண்ணணும்னு நினைச்சா இங்க போட்டிருக்காங்க பாருங்களா. இத்திருக்கோவிலில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அன்னதான திட்டத்தின்படி தினசரி 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானம் செய்ய விரும்புகிறவர்கள் நாளொன்றுக்கு 4000 செலுத்தி அன்னதானம் செய்யலாம். அல்லது 70,000 நிரந்தர முதலீடு செஞ்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச நாள் அன்னைக்கு அன்னதானம் செஞ்சுக்கலாமா. பரவாயில்ல, தானத்தில் சிறந்தது அன்னதானம்பாங்க. ஸோ நீங்க இன்கேஸ் அன்னதானம் செய்யணும்னா 4000 ரூபா ஒரு நாளைக்கு 100 பேருக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. மக்களே நம்ம ஸ்தல விருட்சத்துக்கு கீழே இருக்கிற கோவில் குளத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க நம்ம ஓம் சிம்பல் மயில் வாகனம் எல்லாம் இருந்துச்சுல்ல தெப்ப குளத்துக்கு பக்கத்துல, பின்னாடி பேக் டிராப்ல பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள். வேற லெவல்ல மக்கள் எல்லாம் இங்கதான் போட்டோ செஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செம்ம சூப்பரான இடங்க. காலையிலேயே வந்துட்டீங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு அழகா மதியம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்க இந்த மலைகளை பார்த்துட்டு உட்காந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு டைம் போறதே தெரியாது, அப்படி இருக்கு. அதுவும் மே ஜூன் மாசம், ஜூன் ஜூலை மாசம்லாம் வந்துட்டீங்கன்னா நம்ம தென்மேற்கு பருவமழை சாரல் மலை தூரிட்டு எப்படி இருக்குன்னா சொர்க்கப்பரி மாதிரி இருக்குங்க நம்ம அழகிய மேற்கு தொடர்ச்சி மலைகள். நன்றி முருக பெருமானே. மக்களே நம்ம சிட் அவுட் பிளேஸ்ல இருந்து வியூ பாயிண்ட் பார்க்கலாமா? ஃபுல்லாவே நம்ம மேல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களா, ஃபுல்லாவே கேரளாங்க. நம்ம மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கிற சரிவுகள் தமிழ்நாட்டுக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லா மேற்கு பக்கம் இருக்கிற ஏரியா ஃபுல்லாவே கேரளா மாநிலம். இந்த மலைக்கு அந்த பக்கம் மலை ஏறிட்டோம்னாவே ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்ல கேரளா பார்டர் வந்துடும். அச்சன் கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்கு. நிறைய ஐயப்பனுக்குன்னு ஒரு 5-6 கோவில் இருக்கு. அதெல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. குளத்துப்புலான்னு சொல்லுவாங்க, அந்த கோவில் இருக்கு. ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் இருக்கு. நிறைய கோவில்கள் இருக்கு இங்க பாக்குறதுக்கு தென்காசிக்கு பக்கத்துல. தென்காசி மெயின் கோவிலும் நம்ம பார்க்கலாம். தென்காசி கோவில், குற்றாலம் கோவில் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம எல்லா விளாக்ஸும் பாருங்க. மக்களை தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பிரசாதம் விற்கிற இடம் இருக்குங்க. பிரசாதம், டீ, காஃபி, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஏதாவது பொம்மையெல்லாம் வாங்கணும்னா அந்த பிளேசஸ் எல்லாமே மேலேயே ஒரு கோவில் இருக்கு. கோவில் கடை இருக்கு, சாரி கோவில் இருக்குன்னு இருப்பாங்க. கோவிலுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அங்க நீங்க வாங்கிட்டு அழகா பிரசாதம், டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். மக்களே நிறைய விதவிதமான பிரசாதங்கள் விற்கிறாங்க. நம்ம வெரைட்டி ரைஸ்ன்னு பார்த்தா புளி சாதம், புதினா சாதம் அதெல்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம்
நாட்டு சக்கரை லட்டு ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க. நாட்டு சக்கரை லட்டு, சாதாரண சர்க்கரையில செஞ்ச லட்டு, முறுக்கு, அதிரசம், இது எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் திவ்யமா நம்ம முருகனை வழிபட்ட சந்தோஷத்தோட நம்ம போலாம். வாங்க நம்ம லட்டு பிரசாதம் சாப்பிடலாம். மக்களே தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. திருமலை குமரா போற்றி போற்றி, நன்றி இறைவா இன்னைக்கு உங்களை தரிசனம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இது கீழே இறங்குற வழிங்க. இன்கேஸ் நீங்க கீழே இறங்குறதும் வந்து வேன்ல போகணும்னா இங்க மேலேயும் ஒரு ஷெட் இருக்கு, ஓகேவா? அதே 10 ரூபா தான். வந்துட்டு அப்படியே நீங்க வேன் போர்ட் பண்ணிட்டு கீழே போயிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல கீழே இறங்கிடுவாங்க. படிக்கட்டில் வருதுன்னா நம்ம செப்பல்ஸ் போடக்கூடாது, ஸோ அது பார்த்துக்குங்க. மக்களே நாம் ஒன்று செய்யலாம். வரும்போது தான் வந்து இந்த வேன்ல வந்துட்டோம்ல, போகும்போது நடந்து போலாங்க. செப்பல் தானே, அழகா பேக் இருக்கு, ஷோல்டர் பேக் உள்ளுக்குள்ள போட்டு நடந்து போகலாம். கீழே போகும்போது நமக்கு வியூஸ் பார்த்துட்டு இறங்குறதுக்கு இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான அனுபவமா இருக்கும். ஸோ 2 வழியும் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும்ல. சரி வாங்க, பேக் உள்ள போட்டு கீழே ஒரு நடராஜா பயணத்தை மேற்கொள்ளுவோம். மக்களே நம்ம செப்பல் எடுத்து பேக்குள்ள போட்டு கிளம்பியாச்சுங்க. பஸ்ஸு கீழே கிளம்புது. பட் ஆனா இந்த டைம் உங்களுக்கு நம்ம திருமலை சுவாமியோட, குமாரசுவாமியோட திருப்படி கட்டுகள் வழியே நம்ம இறங்க போறோம். நிறைய மக்கள் பாருங்க, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து நிறைய படிக்கட்டுலயுமே ஏறி வந்துடுறாங்க. என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் திங், இந்த பிளாஸ்டிக் பேட்டில்ஸ்ல எல்லாம் இப்படி போடுறாங்க, கோவில்னு கூட பார்க்காம. இதை மட்டும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுல சீர்படுத்தினா நல்லா இருக்குங்க. புண்ணிய ஸ்தலங்கள், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்படி பிளாஸ்டிக் பொல்யூட் பண்ணி வைக்கிறோம். அதுதான் அன்பார்ச்சுனேட். கோவில்னு கூட பார்க்காம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூட் பண்ணி வைக்கிறது தாங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஆகட்டும், பிளாஸ்டிக் கவர்ஸ் ஆகட்டும், நம்ம ஷோல்டர் பேக்கில் இருக்கிற சைடு கவர்ஸ்லேயே போட்டு கீழே எங்கே டஸ்ட்பின் பார்க்குறனோ அங்கே தான் போய் போடுவேன். பட் ஒருத்தர் மட்டும் சேஞ்ச் ஆனால் பத்துமா? எல்லா மக்களும் சேஞ்ச் ஆகணும்ல. சரி, என்ன செய்யறது? அதை விட்டுட்டு நம்ம இயற்கை அழக ரசிப்போம். காத்து எப்படி வீசு தெரியுமா? ஆளையே தூக்குற மாதிரி வீசுதுங்க. கீழே வர்ற வழியில அங்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மண்டபங்கள் இருக்குங்க. நிறைய பேர் வந்து உபயம் செஞ்சிருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு. அங்கங்க குட்டி குட்டி கோவில் இருக்கு, இடும்பன் கோவில் இருக்கு. நம்ம பழனியில் ஒரு இடும்பன் மலைன்னே இருக்கும்ல, அந்த மாதிரி இடும்பனுக்குன்னு ஒரு குட்டியா ஒரு கோவில் வச்சிருக்காங்க. நம்ம மலைகளோட பேக் ட்ராப்ல எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாமே ஃபுல்லா லெமன் கிராஸுங்க. அங்க புற்கள் தெரியுதுல்ல, அது லெமன் கிராஸ். சூப்பரா இருக்கும் மனம். அதுல டீ எல்லாம் கூட போடலாம். மூலிகைகள் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். மக்களே அழகா ஒரு பைரவ குட்டி படுத்திருக்கான் பாருங்களா, கருகருன்னு கியூட்டா இருக்கான். ஹாய்டா. ஓய், கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அசதியில தூங்கிட்டு இருக்கான் போல. மேல இருந்து பாக்குற ஒவ்வொரு வியூவும் சும்மா அல்லதுங்க. இங்க தோப்பு வச்சிருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க. இதுதான் வந்து அடிவாரம். அடிவாரத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்பு, பார்க்கிங் ஏரியா, கடைகள், பக்தர்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. மக்கள் இங்க ஒரு விநாயகர் பாத்தீங்களா? நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. நிறைய வீடுகள்ல இருக்கு திருமலையில. ஒரு குட்டி ஊரு ஃபுல்லா வந்து சுத்தி மலைகள், தோப்புகள். லக்கி பீப்புள், திருமலை ஊர் மக்கள். அவ்வளவு அழகான ஒரு மக்களே. அடிவாரம் வந்தாச்சுங்க. அடிவாரத்துலயும் ஒரு குட்டி கோவில் இருக்கு. இதுவும் விநாயகர் கோவில் தான் நினைக்கிறேன். இது ஏதோ பாதம் இருக்குங்க. என்ன சுவாமின்னு தெரியல. ராமரா? சரி, ஏதோ ஒரு சுவாமி. அருள் கொடுங்க சுவாமி. கீழே வந்தாச்சு. சிவன் கோவில் இருக்குங்க. இதுதான் நம்ம படிக்கட்டு ஏறுற நுழைவு வாயில்.
ஷூ செப்பல்ஸ் ஆர் நாட் அலவுடு. ஸோ அதனால நம்ம இங்கே படி ஏறுறீங்கன்னா இங்கேயே கீழே விட்டுறணும். மக்களே இங்கே பார்க்கிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க பாருங்க. வேனுக்கு 75 ரூபா, கார் ஜீப்புக்கு 50 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா. மலை மேல் ஆட்டோ, லோட் ஆட்டோ, பஸ் செல்ல அனுமதி இல்லை. இரவு 8 மணிக்கு மேல் பக்தர்கள் மற்றும் வாகனங்கள் மலை மேல் செல்ல அனுமதி இல்லை. ஸோ அது பார்த்துக்குங்க. திருக்கோவில் வளாகங்களில் கேமரா, ட்ரோன் தடை செய்யப்பட்டுள்ளது. மலை மேல் தங்கத்தேர் இழுவை கட்டணம் 1500. ஸோ இதெல்லாம் வந்து பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புகிறோம். நம்ம திருமலை குமாரசுவாமி கோவில் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. பக்தர்கள் ஆட்டோல வந்த பக்தர்களும் திரும்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. மலை மேல பஸ்ல போன மக்களும் வந்து மதியம் வர லாஸ்ட் பஸ்ல திரும்பி வந்தாச்சு. சூப்பரா அடிவாரம் டு மலைக்கோவில் பஸ். கீழே உங்களுக்கு நிறைய டீ ஷாப்ஸ், காஃபி ஷாப்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, காமிச்சல. ஸோ அழகா நீங்க தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து சாப்பிட்டு திவ்யமா கிளம்பி போலாங்க. அழகா சாரல் மழை வேற பெய்யும். மே, ஜூன், ஜூலை மாசத்துல வந்துட்டீங்கன்னா அழகான திருமலை குமாரசுவாமி கோவில். நன்றி இறைவா. மக்களே, நம்ம தென்காசி மாவட்டம் பண்பொழியில் இருக்கிற திருமலை குமாரசுவாமி கோவில் வந்து வழிபட்டுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென்காசி வந்தா பண்பொழி வந்துட்டு திருமலை குமாரசுவாமி கோவிலை வந்து தரிசனம் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from திருமலை குமாரசுவாமி கோவில், தென்காசி மாவட்டம். மக்களே, see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.